வரவிருக்கிற சட்டமன்ற பொதுத் தேர்தலை ஒட்டி அதிமுக இந்த செயல் திட்டத்தை முன்னெடுத்துள்ளது. அவருடைய தமிழ்நாடு காப்போம் பயணம் வெற்றி பெற வாழ்த்துகிறேன். ஆனால் பாஜக, RSS உள்ளிட்ட சங் பரிவார்களோடு சேர்ந்து எப்படி தமிழ்நாட்டை காப்பாற்றப் போகிறார் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. தேசத்திற்கே அவர்களால் ஆபத்து என்று அகில இந்திய அளவில் சங் பரிவார்களுக்கு எதிராக மக்கள் அணிதிரண்டு வரும்போது தமிழ்நாட்டை காக்க புறப்படுகிற அதிமுக தலைவர் சங்க பரிவாரங்களோடு செல்வது என்பதுதான் அதிர்ச்சிக்குரியதாக இருக்கிறது. அவங்கள கைது செய்ய சொல்றீங்களா? போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அதை ஏற்கனவே நான் வரவேற்று கருத்து சொல்லியிருக்கிறேன். வழக்கு பதிவு செய்ததோடு நின்று விடாமல் அவர்களை கைது செய்து விசாரிக்க வேண்டும். தமிழக பள்ளிக்கல்வித்துறை மத்திய அரசு 1600 கோடி ரூபாய் ஒதுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்பில் மகேஷ் சொல்லியிருக்காரு. ஆனால் தேசிய கல்விக் கொள்கையில இணைஞ்சாதான் அந்த பணத்தை நாங்கள் விநியோகிப்போம் அப்படின்னு புதுக்கோட்டையில் அமைச்சர் பேசுகிறாரு. எந்த அமைச்சர்? அன்பில் மகேஷ். இல்லை தேசிய கல்விக்கல் மத்திய அரசு 1600 கோடி ரூபாய் தமிழக பள்ளி கல்வித்துறைக்கு ஒதுக்கியிருக்காங்க. தேசிய கல்விக் கொள்கையில இணைஞ்சாதான் நாங்கள் அதை விநியோகிப்போம் அப்படின்னு யார் சொல்றது? அமைச்சர் சொல்லியிருக்காரு. அப்படின்னு. ஆமாம், அதுதான் நீண்ட காலமாக அதுதான பிரச்சனையாக இருந்துகிட்டு இருக்கு. அதான் இது சம்பந்தமாக ஏற்கனவே பலமுறை கருத்து சொல்லியிருக்கிறோம். அமைச்சரோடு சேர்ந்து தமிழகத்தை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்திய ஒன்றிய கல்வி அமைச்சரை சந்தித்து முறையிட்டு இருக்கிறோம். ஆனால் அவர்கள் பிடிவாதமாக இருக்கிறார்கள். முதலமைச்சர் கூட இது தொடர்பாகத்தான் பிரதமரை சந்தித்து முறையிட்டார் என்பதை நாம் அறிவோம். முதலமைச்சரே நேரில் சென்று பிரதமரை சந்தித்து முறையிட்ட பிறகும் கூட அதன் மீது நடவடிக்கை எடுக்க அவர்கள் தயாராக இல்லை, நிதியை ஒதுக்க தயாராக இல்லை என்பது எந்த அளவுக்கு அவர்கள் தமிழ்நாட்டின் மீது கரிசனம் உள்ளவர்கள் என்பதை இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம். தமிழ்நாட்டுக்கு எதிராக செய்து கொண்டு அவர்கள் திமுகவுக்கு எதிராக செய்வதைப் போல ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள். தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நிதியை அவர்கள் தராமல் முடக்குவது தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரானது. அது திமுக கட்சிக்கு எதிரானதல்ல, அரசுக்கு எதிரானதல்ல. இதை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு இண்டிவிஜுவலை பற்றி நம்ம கருத்து சொல்லிட்டு இருக்க முடியாது. காவல்துறையில் நல்லவர்களும் உண்டு, கெட்டவர்களும் உண்டு, ஜனநாயக அணுகுமுறை உள்ளவர்களும் உண்டு, மூர்க்கமான அணுகுமுறை உள்ளவர்களும் உண்டு. காவல்துறைக்கு பொதுவாக மக்களோடு நல்ல உறவை பேணி பாதுகாக்கக்கூடிய வகையில் பயிற்சி தேவைப்படுகிறது. மக்களிடத்திலே அணுகுகிற முறை பல வன்முறைகளுக்கு காரணமாக அமைந்து விடுகிறது. அவங்க வீம்புக்காக பேசுகிறாங்க, அரசியலுக்காக பேசுகிறாங்க.